வணக்கம். நான் உங்க தங்கம் டெய்லர். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு காட்டன் சாரீக்கு சிம்பிளா ஒரு லேஸ் ஒர்க் வச்சு மாடல் தான் வச்சு தைக்க போறோம். சாரீலேருந்து இந்த கலரும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சு தைக்க போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு இந்த மாடல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் இந்த மாரி கம்மியான ரேட்ல இருக்க காட்டன் சாரீக்கெல்லாம் நம்ம வந்து சிம்பிளான மாடல் வச்சு தைக்கலாம். வாங்க இப்போ எப்படி தைக்கிறது அப்படின்ட்டு பார்ப்போம். நான் முதல்ல லைனிங்லேயும் நல்ல கிளாத்லேயும் முதுகு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு போகிறேன். இந்த கலர் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு கனகாம்பர பூ கலரும் ரெட் கலரும் கலந்த மாதிரி. இப்போ லைனிங்கில் நெக்கோட அகலம் உயரம் எல்லாமே நான் மார்க் பண்ணிக்கிட போகிறேன். நெக்கோட அகலம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு, உயரம் 8.75 இன்ச்சு எடுத்திருக்கேன். இது அப்படியே வந்து ஒரு பாக்ஸ் ஆட்டு வரைஞ்சி விட்டுட்டு இதுக்குள்ளே வந்து நெக் வந்து கட் பண்ணிவிடலாம். இப்போ நெக் வந்து லைட்டாக வெளி பக்கமாக ஒரு லேசாக 1 பாயிண்ட் அளவுக்கு அகலமாக எடுத்து கீழே வந்து கார்னர் கொஞ்சம் நீட்டி முடிச்சிருக்கேன். ஒரு இதழ் வடிவத்தில் கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப அகலமாக எடுக்கலை. இப்போ கொஞ்சம் அகலமாக எனக்கு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா அகலமாக எடுக்கலாம், நல்லாவே இருக்கும். இப்போ அதை கட் பண்ணிவிட்டு நல்ல கிளாத்லேயும் கொஞ்சம் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சுட்டு நெக்கை சுற்றியும் 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு நம்ம வந்து வெளியில் எடுத்துக்கிடலாம். நம்ம இப்போ ஒரு சிம்பிளான நெக்கு தைக்கிறோம் அப்படின்னாலே ஒரு ரவுண்டு இல்லைன்னா அந்த மாதிரி லைட்டாக ஒரு இதழ் கழுத்து அந்த மாதிரி இதில் தான் வரும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து சிம்பிள் மாடல் எல்லாமே வரும். இதை வந்து கொஞ்சம் ஒரு மாடலாக மட்டும் ஒரு எடுத்துக்காட்டாக மட்டும் வச்சுட்டு நீங்கள் வந்து எந்த நெக்னாலுமே இந்த டிசைனில் கட் பண்ணிக்கிடலாம். அதுக்கேற்ற மாதிரி கீழே வரக்கூடிய அந்த பேட்ச் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், லேஸ் ஒர்க் இருக்கட்டும், அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம். எப்போவுமே மாடல் அப்படிங்கிறது நம்மளோட கற்பனை திறமைக்கு ஏற்ற மாதிரி தான். சிம்பிளாக தைக்கிறதும் கொஞ்சம் கிராண்டாக தைக்கிறதும். இப்போ இதை அப்படியே வந்து உள்பக்கத்தில் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு நல்லா நகத்தால் கீறி விட்டு திருப்பி எடுத்திருக்கேன். திருப்பிட்டு லைனிங்கும் நல்ல கிளாத்தையும் சேர்த்து விளிம்பில் ஒரு தையல் வந்து போட்டுவிட போகிறேன். இனி வந்து நம்ம நார்மலாக உள்பக்கமாக திருப்பிட்டு லைனிங்கும் சுற்றி ஒரு ஜாயிண்ட் தையல் போடுவோம் பாருங்க. அதே மாதிரி ஜாயிண்ட் தையல் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை இந்த லைனிங்கை விட்டு வெளிப்பக்கமாக நிற்கக்கூடிய அந்த நல்ல கிளாத் இருக்குல்ல, எல்லாத்தையும் கட் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சிடுவோம். அப்போ தான் எப்போவுமே வந்து நம்ம அடுத்தடுத்து தைக்கும்போது அந்த அளவுகள் வந்து ஒரே அளவில் வரும். அதனால் எப்போவுமே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய அந்த பிசுறெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுடணும். இப்போ நான் முன்பக்கமும் ஏற்கனவே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த ஷோல்டரில் வச்சு ஜாயின் பண்ணிக்கிட போகிறேன். வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டையுமே இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு நான் வந்து 2 தையல் போட்டிருக்கேன் ஷோல்டரில். அதுக்கப்புறமா அந்த பிசுறெல்லாம் கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்டுட்டு அந்த விளிம்பில் ஒரு தையல் போட்டுருவேன். இது வந்து அந்த ஷோல்டர் வந்து நம்ம தனித்தனியாக ஜாயின் பண்ணுறதும் அந்தளவுக்கு தெரியாது. இப்போ புதுசாக பழகுறீங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி 2 பக்கத்தையும் ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், சாரீலேருந்து ஒரு 2 இன்ச் அகலத்துக்கு தான் நான் வந்து பீஸ் வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது சாரியில் உள்பக்கத்துலேருந்து ப்ளவுஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த சாரியோட கலர் வந்துருந்தது. இப்போ இந்த மாடலுக்கு ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு அகலத்தில் நீளமான கிளாத்து கிடச்சா போதும். அதனால் நான் வந்து ஒரே ஒரு துண்டு மட்டும் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சாரியோட ரேட்டுக்கு தகுந்தவாறு சாரியோட லென்த்துமே கொஞ்சம் அதிகமாகும், குறையவும் செய்யும். அதனால் எப்போவுமே வந்து நீங்கள் சாரிலேருந்து கட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அளந்து பார்த்துட்டு கட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த 2 இன்ச் அளவுக்கு தான் சாரிலேருந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணியிருக்கவே செய்கிறேன். இப்போ ஒரு சில ப்ளவுஸ் மாடல்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5.5 இன்ச்சு அகலம் வரைக்கும் கட் பண்ணுவோம். நம்ம சாரீ வந்து நல்லா லென்த்தாகவே இருக்கும். ஒரு சில பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்களே, சாரீலேருந்து கட் பண்ணால் உங்களுக்கு இது பத்துமா அப்படின்னுட்டு. ஒருவேளை அது வந்து சரியாக வரையல அப்படின்னா லைனிங் வந்து வாங்கி உள்பக்கத்தில் ஜாயிண்ட் வந்து போடுவாங்க. நிறைய பேருக்கு நான் அப்படி பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து மாடல் தைக்கும்போது இந்த சாரியில் உள்ள கிளாத்தே வந்து எடுத்து வச்சு தைச்சா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக அதை கட் பண்ணி எடுத்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா அதே சாரியோட கலருக்கு லைனிங்கு வாங்கி வந்து உள்ளே ஜாயின் பண்ணி விடுவாங்க. அப்போ சாரியோட லென்த்து வந்து ரொம்ப கம்மியாகாது, நார்மலாகிரும். இப்போ இந்த கட் பண்ணி எடுத்த 2 இன்ச் அளவுக்கு சதுர பீஸ் அது எல்லாத்தையும் இந்த மாதிரி மடித்து தையல் போட்டு ஒன்றா எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுக்கலை. இப்போ இன்றைக்கி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தைச்சிடலாம் அப்படின்ட்டு ஒன்றாவே வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் உடைய வந்து ஒரு நூல் கட் ஆகிட்டு அதனால் அப்படியே 2ஆக பிரித்தாச்சு. இப்போ இந்த பிசுறெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல, அதை ஒரே லெவலில் வந்து கட் பண்ணி விட்டுருவோம். கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அந்த முதுகு பக்கத்தில் கொஞ்சம் ஒரு சின்ன பேட்ச் ஒர்க் மாதிரி வச்சு தைக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது தைக்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் கூட ஆகும். ஏன்னா நம்ம அந்த ஒவ்வொரு பீஸையும் மடித்து வச்சு தையல் போடும்போது கொஞ்சம் டைம் ஆக தானே செய்யும். அது மாதிரி
இப்போ வந்து முதுக அப்படியே மடிச்சுட்டு சென்டரில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். லைட்டாக தான் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஒரு 3 இன்ச்சுக்கு கீழே ஒரு புள்ளி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா சென்டரில் வெளிப்பக்கத்தில் ஒரு 1 1/4 இன்ச்சு 1 1/4 இன்ச்சு அந்த மாரி 1 1/4 இன்ச்சு 1 1/2 இன்ச்சு அந்த மாரி ஒரு புள்ளி வச்சுட்டு, இந்த மாரி ஒரு முட்டை வடிவத்தில் வந்து வரைஞ்சு விட்டுருக்கேன். ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த வரைஞ்சிருக்கேன் பாருங்க, அதில அந்த நெக்ல இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழ நம்ம அந்த தச்சு வச்சுருந்தோம் பாருங்க, முக்கோண பீஸ் மாதிரி. அதையெல்லாம் அப்படியே எடுத்து வச்சு, நெருக்கமா அப்படியே நான் வச்சு தையல் போட்டுட்ருக்கேன். ஏன்னா, இது கொஞ்சோண்டு இடத்துல தான் நம்ம வச்சு தைக்க வேண்டியது இருக்கு. அதனால நெருக்கமா வச்சா போதும். நம்ம வந்து ஒண்ணொன்னா கட் பண்ணாம ஒரே லைன்லேயே தையல் போட்டு அப்படியே எடுத்துருந்தோம் பாருங்க, அத அப்படியே வந்து ஒண்ணொண்ணும் சேர்ந்து வர்ற மாரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு தையல் போட்டுட்ருக்கேன். இது கொஞ்சம் ஈஸியா இருக்குது தைக்கிறதுக்கு. இந்த பக்கமும் அந்த நெக்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழ நான் வந்து இது முடியிறது வரைக்கும் வச்சு அப்படியே எடுத்துக்கிட போறேன். அந்த 1/2 இன்ச்சு எதுக்காக விட்டோம் அப்படின்னா, அந்த இடத்த வந்து நம்ம லேஸ் ஒர்க் வச்சு தைக்க போறோம். அதுக்காக அந்த மேலே நெக்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு விட்டுட்டு அத வச்சு தச்சிருக்கேன். இப்போ இந்த இடத்தையும் இந்த பிசுறெல்லாம் கவர் பண்ணி காப்பர் கலர் லேஸ் வந்து வச்சு தச்சிட போறேன். இந்த லேஸ் பாருங்க, அந்த முக்கோண கிளாத் வச்சோம் பாருங்க, அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேல இருக்கணும். நெக்ல இருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு கீழ இருக்கணும். ஏன்னா, அந்த மாரி ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் கவனிச்சு வச்சோம்னா தான், அடுத்தடுத்து தைக்கும்போது கொஞ்சம் வசதியா இருக்கும். இப்போ லைன் வந்து அந்த பிசுறு தெரியாம தையல் போட்டாச்சு. இத அப்படியே திருப்பிட்டு, அடுத்த லைன்லேயும் நல்லா நீட்டா தையல் போட்டு விட்டுருவோம். இப்போ எங்கேயுமே பிசுறு வந்து தெரியாது. இந்த லேஸ் பார்த்திங்கன்னா, ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இருக்கும்னு சொன்னேன் பாருங்க, அந்த லேஸ் தான். இது இப்போ தையல் போட்டு எடுத்தாச்சு. நல்லாயிருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு. இதில் அந்த ப்ளவுஸ் கலரு, சாரியோட கலரு, அதுக்கப்புறமா காப்பர் கலர் லேஸ் இந்த 3ம் வரிசையா வந்திருக்கு. கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்போது இந்த இடது பக்கம் ஷோல்டருக்கு கீழே இருந்தே லேஸ் எடுத்து ஒரு மடிப்பு மடித்து நம்ம நார்மலாக போடுவோம் பாருங்க, அதே மாதிரி தச்சிட்ருக்கேன். இப்போ அப்படியே சென்டரில் கொண்டுட்டு வந்து அந்த சின்ன கார்னர் தெரியுது பாருங்கள், அந்த இடத்துல லைட்டாக ஒரு மடிப்பு மட்டும் மடித்து விட்டுட்டு மறுபடியும் அப்படியே திருப்பி கொண்டுட்டு வரலாம். அப்படியே கொண்டுட்டு வந்து வலது பக்கத்தில் முன்பக்கம் வரைக்குமே கொண்டு வந்து முடிச்சிடலாம். நான் வந்து அதிகமாக இந்த லேஸ் ஒர்க்கெல்லாம் வச்சு தைக்கிறதா இருந்தால் முன்பக்கத்துக்கும் சேர்த்து தான் தைப்பேன். இந்த மாதிரி ஷோல்டரெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து லேஸ் ஒர்க் வச்சு தைக்கும்போது ஷோல்டரில் கேப் எதுவுமே தெரியாது, நீட்டாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ அப்படியே முன்பக்கம் வரைக்கும் கொண்டுட்டு வந்து கட் பண்ணி மடித்து தையல் போட்டு வெளியில் எடுத்துடலாம். மறுபடியும் இடது பக்கத்தில் இருந்தே வந்து அந்த லேஸுக்கு வெளிப்பக்கமாக இன்னொரு தையல் வந்து போடுவோம். அதே போல் அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துல நிறுத்திட்டு ஒரு தையல் போட்டு அப்படியே நம்ம வந்து மறுபடியும் அந்த வெளிப்பக்கமாகவே தையல் போட்டு முன்பக்கம் வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சிடலாம். கொஞ்சம் சிம்பிளான மாடல் தான், ஈஸியாக தைக்கிற மாதிரியும் இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் குறைவான ரேட்டில் எடுத்த சேரீ, இதுக்கு வந்து ரொம்ப கிராண்டாலாம் தைக்க வேண்டாம், சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ரூ. 250 ரூ. 300 உள்ள இந்த மாதிரி லேஸ் எல்லாம் வச்சு நீங்கள் தைச்சி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து இப்போது அந்த ஒவ்வொரு பீஸ்லேயும் நுனி பகுதியில் வந்து கோல்டு கலரில் பீடு வச்சு நான் தையல் போட்டு எடுத்துக்கிட போகிறேன். தையல் போட்டுட்டு சென்டரில் ஒரு சின்ன பேட்ச் ஒர்க்கும் வச்சுட போகிறேன். அது ரொம்பவே நல்லா இருக்குது அந்த மாடலுக்கு. இப்போ இதை சுற்றியும் எல்லா இடங்கள்லையும் அந்த பீடு ஒர்க் வச்சு தைச்சிட போகிறேன். சென்டரில் ஒரு பேட்ச் ஒர்க்கும் அது கலருக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். லேஸ் ஒர்க் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் மாடலெல்லாம் நம்ம தைக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கு, ஒரு டீச்சர்ஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் தைச்சி கொடுத்தோன்னா விரும்பி உடுத்துவாங்க. மாடல் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.